உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சார். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா கிரகங்களிலும் ஒவ்வொரு மாதம் சிறப்பா இருக்கு. என்ன சார் நீங்க அப்படிதான் சொல்றீங்க, பட் ஆனா எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ராகு திசை இல்லை சனி திசை இல்லை புதன் திசை அது மாதிரி நடக்கும்போது கண்டிப்பா பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், அவ்வளவுதான். அப்ப உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. இல்லை சார் இந்த மாதம் நான் வெறும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு எல்லா இன்டர்வியூலாம் முடிச்சிட்டேன், எனக்கு கொடுத்துருவாங்களா வேலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கனால பண போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். இது யாருக்கு அதிகமாக தேவை அப்படின்னா, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகமாக தேவை அதிகமாக இருக்குது. அது முக்கியமாக ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் பெருசாக ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம், இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஏற்ற மாதமாக இருக்குது. அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இல்லை சார் லோன் வாங்கி தான் வாங்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட கடந்த காலகட்டத்தில் லோன் அப்ளை பண்ணால் கூட கிடைச்சிருக்காது. நான் ஒரு வீடு பார்த்தேன் சார், லோன் அப்ளை பண்ண கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் லோன் அப்ளை பண்ணால் கிடைச்சிரும். என்ன சார் போன மாதம் கிடைக்கல இந்த மாதம் கிடைக்குது அப்படின்னா அதற்கான நேரம் காலம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வீடு விற்க முடியாமல், இடம் விற்க முடியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்த்துக்கலாம். வேற ஒரு இடம் வீடு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு, அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது வீட்டில் பலவிதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சண்டை பிரச்சனைகள் குறையும். குழந்தைங்கிட்ட பையன்கிட்ட சண்டை போட்டேன், பொண்ணுகிட்ட சண்டை போட்டேன், அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறி அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சகஜமா பழகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிறைய ரிஷபராசி 2வது குழந்தை பெற்றுக்கலாம், ஒரு ஆண் குழந்தையா தான் நல்லது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கனால நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை அதிகமாக பேசிடுவீங்க. ஏற்கனவே நார்மலாகவே நல்லா பேசுவீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதம் அந்த செவ்வாய் இருக்கனால டக்குன்னு ஏதாவது ஒரு சுருக்குன்னு ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்துடும். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது முக்கியமாக ஃபேமிலியில்
நீங்கள் ஆஃபீஸில் பேசுகிறீங்க, பிஸ்னஸில் பேசுகிறீங்கிற பிரச்சனை கிடையாது. ஃபேமிலிக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ள, அம்மா அப்பா கூட, குழந்தைங்க கிட்ட அந்த பேச்சில் அதிகமான கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் இந்த மாதம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு, 3ஆம் இடத்துல குரு இருக்குது, புதன் இருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ணுறதுக்கான யோசனைகள் வரும், வேலை மாறத்துக்கான சூழ்நிலை வரும். நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்க நம்ம ஏன் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணக்கூடாது, புதுசாக ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணால் என்ன, இல்லை ஒய்ஃபு இருக்காங்க அவங்க ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் குறையும். பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா உறவுகளில் ஒரு சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம், நீங்கள் நினச்ச விஷயங்கள் அப்படியே உங்கள் கையில் கிடைக்கும். அதான் ரொம்ப ஒரு விசேஷம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பது நீங்கள் நினச்சதெல்லாம் செய்யலாம். அதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. முக்கியமாக ஒரு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை செய்வது மிக மிக சிறப்பு.